ஊர்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொடி நீர் ஞானத்தை இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னிய தனியடி வெங்கதருவனி ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழிய பாடி இருந்தமிழே முன்னால் இருந்தேன் இமையோடு பிறந்த வெள்ளம் என்றாலும் வேண்டேன். அன்பிய தமிழ் சொந்தங்களே, அரங்கம் இருந்த அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கும் பணிவான மாலை வணக்கம். நம்முடைய பண்பு கலைஞர் முருகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஆண்டு நிறைவு கூட்டம் மன்றத்தினுடைய கூட்டம், நிறைவு கூட்டம் முப்பது விழாவை போல 3 சிறப்பு நிகழ்ச்சிகளையும் கொண்டிருக்கிறது என்பது உள்ளபடியே பெருமிதம் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதனை பதிவு செய்தது மகிழ்ச்சி அடைந்தேன். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய மன்றத்தின் பொருளாளராக இருக்கின்ற ஐயா மேலாள் தமிழாசிரியர் பொன்னையா மேல்நிலைப்பள்ளியுடைய மேலாள் தமிழாசிரியர் மாரிமுத்து ஐயா அவர்களை பற்றி நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்வு அதனை அவன்கண் விடல் என்பது ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கு. அந்த அவன் வாக்கு ஐயா அவர்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். ஏற்றுக்கொண்ட எந்த பணியையும் செவ்வனையே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலாளர் ஐயா மாறிவிட்டவர்கள். நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான், நான் முன் புதிதாக சொல்லவில்லை. அவர் துல்லியமாக யாரும் கணக்கு கேட்க வேண்டாம், அவரா கணக்கு கொடுத்துருவார். நீங்க 1 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 1 ரூபாய்க்கு 3 பைசாவுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். அது மாதிரியான ஒரு புள்ளி விவரங்களை துல்லியமாக வைத்து வரவு செலவுகளை நிர்வகித்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் ஐயா மாரிமுத்து அவர்கள். அதை போலவே நான் தமிழுக்கு ஏதாவது ஐயப்பாடு எனக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பல தெரிந்திருப்பீர்கள். நான் தினந்தோறும் கருதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏதும் எனக்கு ஐயப்பாடு என்றால் எந்த நேரமாக இருந்தாலும் நான் அலைபேசி வழியாக அழைப்பது ஐயாவை தான். அவர் அகப்படவில்லை என்றால் அடுத்து அழைப்பது வாலசாமி செல்வராஜ் ஐயாவை. தமிழுக்கு அதுக்கப்புறம் ஐயா செயலாபதி. நான் வச்சிருக்க 3 பேர் யார் யாரை எப்படி தொடர்புகள் உண்டு. அந்த ஐயா செயலாபதியில இந்த 3 பேரும் ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், இருக்க முறை தெரியாமல் இருக்கக்கூடிய நிலப்படும் மனத்தனர். அதான் பெரியவர், ரொம்ப சிறப்பான அம்சம். இவங்கிறது நம்ம கத்துக்கொள்ள வேணும். அதோட மாறி மிகச்சிறப்பான விஷயம், வேண்டுங்கிறது வேண்டும், வேண்டாங்கிறது வேண்டாங்க சொல்றதுக்கு, நோ சொல்றதுக்கு மிக தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் கூட இல்லைன்னு சொல்றது கத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி எது வேணும் எது வேண்டாம், உடலுக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எதை எந்த உணவு வேண்டும் எந்த உணவு கொள்ளக்கூடாது என்பதை மிக துல்லியமாக இருந்து அதுல ரொம்ப கரெக்டா இருப்பார். வீட்டுல அந்த அம்மா துணையார எப்படி அவர் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பழகிப்போம். ஏன்னா இப்ப 40 ஆண்டுகள் ஆச்சு இல்லையா, அவ இப்படிதான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சிருப்பா. நல்லது, அவ்வளவு நல்லது. அப்படி எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம எங்க சகோதரில இருக்காங்க, ஜெயா சமுத்திரம் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்கள கூட எனக்கு நான் வணக்கம் இல்லைன்னு சொல்லுவேன். அவர் நான் வணக்கம் முகந்தவர். யாகாவராயனும் நான் காக்க என்பது சொல்லுக்கு மட்டுமல்ல, அது உணவுக்கும் பொருந்தும். அது ஐயா கிட்ட நான் கத்துக்கிட்ட பாடம், மிகப்பெரிய பாடம். இருந்தாலும் முழுமையா நான் கத்துக்கல. அவருக்கு எப்படி கேட்காத மாணவனாக நான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த அரங்கத்தில் ஒத்துக்கொள்கிறேன். ஆக அவ்வளவு என்ன சொல்றது, அதை நான் எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாட்டில் அப்படியே கம்பீரமாக நிற்பது, நிலைத்து நிற்பது, அந்த கொள்கை பிடிப்பிலிருந்து எல்லா அளவுக்கும் தவறாமல் இருப்பது என்பது மிக ஒரு சாமர்த்தியமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல ஐயா மாரிமுத்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு கணக்கு வழக்கில் நிறைவேறும் அவர் எடுத்துக்காரா இருக்கக்கூடியவர். ஒரு உணவு பழக்கத்தில் எது வேண்டும்னா வேண்டும், வேண்டாம்னா வேண்டாம், சாப்பிட மாட்டார். எவ்வளவு அது அப்படி வேண்டாம் சொல்றதையும் ஏதோ பெரிய ஒரு தலைக்கணமா அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல. மென்மையாக இருக்கலையா அந்த சொல்றதே நம்ம பாவம் போல ஐயா விட்டுருவோம், வேண்டாம் பாவம் விட்டுருவோம் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவர் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். ஆகவே 80 அடைந்த நிறைவு செய்து விட்டார். இருந்தாலும் இன்னைக்கு காலையில் அவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஓய்வூதிய தினம், நேற்று முன்தினம் ஓய்வூதிய தினம் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். அது இன்னைக்கு அந்த விழா நடத்தினாங்க. அதில் முடிச்சா இவரும் நம்முடைய மடத்தில் நன்மாரன் அவர்களை அதில் மிக முக்கிய பொறுப்பு ஒரு மாவட்ட செயலாளர் முறையில் நல்ல தலைவலைகளை போட்டு விருந்தோட சாப்பிட வச்சு அதையும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி எந்த செயல்களில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது, நேர்மையாக இருப்பது, கண்ணியமாக இருப்பது, எதை வேண்டும் எதை வேண்டாம் என்பதில் தெளிவாக இருப்பது, இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெருமகனார்
மாரிமுத்தவர்கள் அவரை சிறப்பிக்க வேண்டும். அவருக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை, பிறந்தநாள் எதுவும் சொல்லல. ஆக 80 மிக விஷயம் எல்லாரும் தெரியும். அது இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் 80ங்கிறது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியது, நம்ம படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாமே இப்ப சாதாரணமா 67 வயசு இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்லையே ஏஜ் லிமிட் வந்து சாதாரண வயசு சராசரி வயது 67 ஆயிடுது. அப்போ ஒரு காலத்துல பாருங்க, நம்ம சின்ன வயசா இருக்கிறப்பெல்லாம் மிகச்சி குறைந்த வயதிலேயே பல பேர் போயிட்டாங்க. எல்லாம் 50 60 இருந்தாலும் அதிகப்படியாக வயது தெரியும். நம்ம படிக்கிற காலத்திலேயே ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப ரிட்டையர்ட் 50 வயசு ரிட்டையர்ட் ஆவாங்க. ரிட்டையர்ட் வயசானவர் கிழவரும் சொல்லிட்டு இருப்போம். இப்ப அப்படி இல்லை, 80 85 தாண்டினாதான் வயதான முறையோட எண்ணமே. அதுக்கெல்லாம் வயது இல்லை, எல்லாருமே இரண்டாம் பருவ இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அரங்கு நிறையவும் வந்திருக்கீங்க. எல்லாரும் அந்த உங்களுடைய அனைவர் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு திருமதி கோவிந்தமா தமிழத்தினுடைய வாழ்த்துக்களையும் அமரர் நாகராஜனுடைய ஆசிகளையும் மனநிறைவாக அளிப்பதை நாங்கள் மிகவும் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் இந்த விதங்காலம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவருடைய பேர பிள்ளைகளோட தலைமுறை தலைத்து நீடு வாழ வேண்டும், நிறைவேறு கொள்ள வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறோம். வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அடுத்து நம்ம தம்பி அன்பு தம்பி அமைதி இவரது இளவயதிலேயே இவ்வளவு ஒரு அடக்கம் அடக்க முடியுமா எடுத்துக்கிட்ட ஜெகன் அவர்களுடைய இணை செயலாளர். ஏற்கனவே தெரியாது, பேசுறது மெல்லிய பேசுவார். மலரினும் மென்மையினும் மென்மையான குணம் சொல்லுவோம். அது ஜெகன் நம்முடைய சகோதரிகள் ஜெயா அவர்களும் லட்சுமி நந்தகுமார்களும் தெரிஞ்சுப்பா நல்லா தெரிஞ்சிருக்காங்க. தம்பி தம்பி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் எந்த நிகழ்வுனாலும் எல்லாத்தையும் உறவோடு அழைப்பார், பாசத்தோடு அழைப்பார். அந்த அன்பு பாசம் உறவு என்பதை மூன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த இளம் மலர் ஜெகன் கிட்ட. நான் என்னுடைய உடன்பட்ட தம்பியாகவே முருகானந்தையும் இவரையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். முருகானந்த முதல் தம்பி, அவர் 2வது தம்பின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் ஜெகன். அந்த அளவு வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய உமா கோல்டு ஃபேன்சின்னு ஒரு கடை வச்சுருக்காரு. 3 இடத்துல கடை இருக்கு. அந்த காலண்டு புது வருஷ காலண்டப்ப நம்ம மண்டலத்தில் வந்து வெளியிடுவதில் அவர் பெருமையாக இன்னைக்கு ஒரு ஸ்வீட் கார் வாங்கி கொடுப்பாருலாம் இருக்கும். ஆனால் ஐயா இன்னைக்கு முந்திக்கிட்டாரு. என்னுடைய இதுக்கு 4ஆம் மணி இந்த ஸ்வீட் கார்டு பீச் நாயிலிருந்து எனக்கு பாக்கெட் வந்துடுது. அதனால அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லை. அடுத்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்கலாம், எப்பவும் கொடுக்கலாம். காரணம் தம்பியோட இது எப்போதான் வாங்கிக்கலாம். ஆனால் ஐயா வந்து நீங்கள் எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடணுங்கிறதுக்காக ஐயாவுடைய அவருடைய அன்பை பரிமாறுகிறார். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழியாக எல்லோருக்கும் வழங்கப்படும். இப்போ நம்ம ஜெகனுடைய காலண்டர் ஆண்டுதோறும் நம்ம மண்டலத்தில் வெளியிடுறாரு. ஆகவே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் அவருடைய வாணிபம் செலுத்தி மென்மேலும் அவர் வந்து சீர்ந்து சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய மதத்தின் சார்பில் வெளியே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சார்பிலையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். தம்பி ஜெகன் அவர்கள் ஜெகன் புகழ வாழ வேண்டும், உங்களுடைய வாணிபம் செலுத்து வாங்க வேண்டும். நீங்கள் மென்மேலும் பெரிய பெரிய கடைகள்லாம் திருச்சி மனங்களை திறந்து ஒரு பிசினஸ் மேக்னட்டாக திகழ வேண்டும் என்று நாங்கள் வந்து மனதார பார்த்துக்கிறோம். உங்களுடைய அந்த பணிவு இன்னமும் வயசாகி கூட உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும். எப்படியாவது அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படியா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வந்து ஒரு ஜிபே பண்ணுற மாதிரி இதை பண்ண முடியாது பண்ணி கொடுங்க. நாங்கள் ஒரு மாதிரி அடக்கமாக இது அன்பு இந்த அடக்காவது வருவதாக பாருங்க. நம்ம மனத்தை வரக்கூடிய இப்போ நம்ம மனதில் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஒரு 40 ஆண்டு கால நண்பர் எனக்கு கடந்த 20 ஆண்டுகள் சந்திக்கல. நான் தூத்துக்குடியில் துறைமுகத்தில் பணியாற்றுகிற பொழுது அங்கே பிஎஸ்என்எல்ல அவங்களோட துணைவியார் வந்து தூத்துக்குடி துறைமுக ஆங்கில பள்ளியில ஆசிரியராக இருந்தாங்க. அவருடைய துணைவியார் வந்து மாணவர் என்னுடைய பையன் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க துணையார் தான் படித்தான். அப்போ நான் 2006 சென்னைக்கு முதல்ல போயிட்டேன். அப்புறம் ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்துட்டேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு 2000 அவரை பார்க்கல. கடைசி 25 வருஷம் ஆகுது. இப்போ திருச்சிக்கே குடி வந்திருக்காரு. போன வாரத்தில் ஃபோன் பண்ணாரு, இதுக்கு வந்தோடனே நீங்க வந்துட்டாரு. சண்முகன் பேருக்கு பிஎஸ்ஆர் பண்ணாரு. ஆக அது ஒரு புதுமையா வந்திருக்கிறாரு. ஐயா நாகப்பன் ஐயா புதுசாக வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. அவங்க நேற்று தான் அந்த மாவட்ட மையத்தில் மூத்தம் மட்டும் கொடுத்து வந்திருந்தாங்க. நேற்று சொன்னோன்னே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அது மிக முயற்சிக்குரிய விஷயம். ஏன்னா வரவேற்புறையில் அவர்கள் பிரபு அவர்களுக்கு அவ்வளவா தெரியாத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு அந்த உங்களை தனிப்பட்ட முறையில் தெரியாதுங்கிறதுனால நான் உங்களை குறிப்பிடப்பட்ட கல்விக்காக அந்த தலைமுறையை முன்னாலேயே சொல்லிடணும்னு சொல்றேன். எல்லாரும் வரக்கூடிய ஜெயா நம்ம அருணா பேராசிரியர் முனைவர் இருக்காங்க, சேலாபதி பாலசிராமணி துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா பல கல்லூரி மாணவர் வந்து தீட்சியா வந்திருக்காங்க, காவிரி கலை கல்லூரியில் வந்திருக்கிறாங்க. அவங்க பேச போறாங்க. அப்புறம் எஸ்ஆர்ஐ பள்ளியிலிருந்து 2 மாணவர்களை நம்ம சித்ரா டீச்சர் வந்து போன கூட்டத்துக்கு அழைச்சி வந்தாங்க. இன்னைக்கு கூட்டத்துக்கு அழைச்சி வந்திருக்காங்க. ஆக அவங்க எல்லாம் ரொம்ப மிகவும் மகிழ்ந்து நெகிழ்ந்து வரவேற்கிறோம். எல்லா பேரும் சொல்ற மாதிரி நம்முடைய மன்றம் வந்து மாணவர்களை ஊக்குவிப்பதுதான், அடுத்த தலைமுறை உருவாக்குவதுதான். மோகனரங்க வந்து ஒரு கலை கலக்கிறாரு. அதை போல ஒரு உரை நம்ம மண்டலம் திருப்பி அமைய வேண்டும். 2025 துவக்கத்தில் நீங்க ஒரு உரையை கொடுங்க. இன்னைக்கு அவங்க வந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியா இருக்க ஒரு பாட்டு மோகனரங்க. நம்ம அதே போல பிசினஸ் வந்து ஒரு இளம்
பலரும் தொடரே தலைமுறைக்கு எடுத்துக்காட்டக்கூடியவர். எல்லாம் பார்த்துக்கணும். அவங்ககிட்ட அந்த அண்ணாவை பார்த்துக்கோங்க. மிகச்சிறந்த பேச்சாளர் அவரும் இருக்கான அந்த நேரம் இருப்பார். அதான் அவருடைய சிறப்பு வரும். நிறைகுளம் தலைவர் மாதிரி இருப்பாரு. அதுதான் அடக்கம் தான் நம்மளுக்கு முன்னிலைப்படுத்தும். எவ்வளவு வந்து பணிந்து போறோமோ இருக்கிறது தெரியாமல் இருக்கிறோமோ அதுதான் நம்ம முன்னால உயர்த்தும். நம்ம எல்லாத்தையும் நம்மளே முன்னிறுத்த கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் முன்னால் நிற்கிறோம். அந்த செயல்பாடுகளால் நாம் பேசப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம செயல்பாடுகள் தான் நம்ம முன்னிறுத்த வேண்டும். நான் போய் இதுலையும் முன்னிலைக்க நிற்கக்கூடாது. இன்னும் வசனம் கூட வர வேணாம்னு பின்னால் நம்ம இருக்கும். ஆனால் செயல்படணும். நம்முடைய செயல்கள் பேசப்பட வேண்டும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தான் உள்ளவர் சொல்லியிருக்கார். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா ஆற்றலாளர்களா ஆற்றல் அற்றவர்களா என்பதை நம்முடைய செயல்பாடுகள் தான் காண்பிக்கும். நம்முடைய செயல்பாடுகள் தான் நமக்கு பின்னாலும் நம்மை பேச வைக்கும். நம்ம வாழும் காலத்தில் மட்டும் அல்ல, வாழ்நாளுக்கு அப்புறமும் நம்முடைய செயல்கள் தான் பேசப்பட வேண்டும். அந்த செயல்கள் மூலம் தான் நம்முடைய பேசுவதிலே கிடைக்கும். அத்தகைய பேரும் பெருமைக்கும் உரியவர்களாக இந்த இடம் ஐயா தமிழையா நம்முடைய மன்றத்தின் பொருளாளர் மாரிமுத்து ஐயா கூட்டத்திற்குரிய ஐயா அவர்கள் ஐயாவின் துணைகள் அவங்களும் பொன்னையா மேல்நிலை பள்ளியில ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். இந்த ஆசிரியர் பெருமக்களை நான் மன்றத்தால் மீண்டும் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் இந்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து இருக்கின்றார். ஆசிரியைக்கு முனைவர் அருணாமா அவர்கள் அன்போடு நடைபெறுகின்றோம். ஆசிரியை சிறப்பு செய்வதற்காக லட்சுமி அம்மா வாங்க. மேடம் எப்படி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி ஓகே சார் ஜெகன் சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படியே இருக்கிறார். மாவட்ட மைய நூலகர் அவருடைய இயக்குனர் வராது. அந்த 7 மணிக்கு ஃபிளைட்டு அதை விசிட் பண்ணுவதற்காக ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவர் மாவட்ட மைய நூலகத்தின் சார்பிலும் மைய வாசக வட்டத்தின் சார்பிலும் மாவட்ட நூலக அலுவலர் சார்பிலும் ஐயாவுக்கு மரியாதை செய்வதற்காக மாவட்ட மைய நூலகத்தில் நூலகராக இருக்கிற அன்பு சகோதரர் ராஜேசகர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை இப்பொழுது ஐயாவுக்கு பொன்னாடை அணிவித்து நூலினை பரிசாக வந்திருக்கிறார். ஐயாவுக்கு சிறப்பு செய்யறவங்க வந்து சிறப்பு திருத்தவத்துறை நாடுகளின் அறவழி கழகத்தினுடைய செயலாளர் திரு உலக புவியரசு ஐயா அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரையும் பேசுறதுலேயே அழைத்து மகிழ்ச்சிங்கிறத சந்தோஷம். அவங்க எல்லாரும் அவருக்கு தகுதி மிக்கவர்கள். ஒரு குடும்பம் இது, நம்ம குடும்ப பாசம் குடும்ப உறவை காண்பிக்கிறோம். அந்த வகையில் சேலம் ஐயா வந்திருக்காங்கனாக்கா அவர் குடும்ப உறவோட தான் அவரை போட்டோ எடுத்திருக்காரு. கனகராஜ் வரையில் காலனி கனகராஜ் பாபு யார் என்ன பண்ணிருக்காங்க. கடம்பூர் வைகரி மாலை நம்முடைய தணிக்கையாளர் மனத்துடைய தணிக்கையாளர் மேலாள் வணிக உரியாளர் நண்பர் நான் நிகழ்ச்சி முன்னாடி அறிவிக்கிறேன். மரபு சமயம் செல்வராஜன் அவர்கள் தமிழையாவுக்கு
கவிஞர் மாரிமுத்து அவர்களுக்கு கவிஞர் செல்வராஜன் அவர்கள் ஆணை அணிவித்து இருக்கிறார். சார் நம்முடைய தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் வருவாய்த்துறை பிரபு அவர்கள் ஐயாவை கௌரவப்படுத்துகிறார். முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் மாநில ஐயாவுக்கு முன்னாடி அமைச்சு கற்பிக்கிறார். நீங்க இல்லத்தில் இணைஞ்சவங்க ஆணைகள் அமைப்பு முன்னாடி அனைவருக்கும் இந்திய மாலை வணக்கம். நான் எதிர்பாராமல் இன்றைய தினம் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வானது அமைந்துவிட்டது. எனக்கு இப்படி நடக்கும் என்பது தெரியாது. பொதுவாக நான் இதையெல்லாம் வெளிப்படுத்துவது கிடையாது. உரத்த சிந்தனையிலே நான் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினாலே அவர்கள்தான் என்னுடைய பிறந்த நாள் செய்தியை வெளியிட்டார்கள். அது எப்படியோ கசிந்து மற்றவர்களுக்கு தெரியும்படியாக ஆகிவிட்டது. பொதுவாக நான் இதையெல்லாம் வெளிப்படுத்துவதே கிடையாது. இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு எனக்கு ஒரு மகிழ்வு தரக்கூடிய ஒரு ஆண்டு. 50ஐயும் 80ஐயும் தொட்டவன். இல்லறத்திலே 50வது திருமண நாளையும் அகவையிலே 80வது பிறந்த நாள் விழாவையும் அதுவும் நிறைவு விழாவையும் கண்டவர். எனக்கு 1975ஆம் ஆண்டிலே திருமணம் நடந்தது. ஆக இந்த 24 எனக்கு 50வது திருமண நாள் முடிந்தது. பொன்விழா கண்டவன். மேலும் இப்பொழுது 80 முடிந்து 81 தொடங்குகிறது. இதெல்லாம் நான் பெருமைப்படுத்தவில்லை. இருந்தாலும் இது எப்படியோ செய்தி நமக்கு தெரிஞ்சு நம்முடைய அலைபேசியின் மூலமாக நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் என்னை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாகராஜன் ஆசியினாரையும் ஐயா அவர்களுடைய இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோருடைய ஒரு அன்பினாலே இந்த நிகழ்வானது நடக்கிறது. எனக்கு இந்த நிகழ்விலே பெரிய அளவிலே நான் செய்ய முடியாத ஒரு சூழல். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு இரவு செட்டிலுக்கு கூட ஏற்பாடு செய்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு முன்கூட்டியே செய்யவில்லை. அதாவது இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கல. இல்லைன்னா அதை பெரிய அளவில் செஞ்சிருப்பேன். தெரிஞ்ச உடனே எனக்கு இந்த ஸ்வீட்டாகவும் தேநீர் கொடுக்கணும் என்கின்ற அளவிலே தான் என்னால் செய்ய முடிந்தது. எனக்கு ஐயா சொன்னபடி செயல்படணும். வீட்டில் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை உடையவன். நான் 2022 ஒரு ஓய்வு பெற்றவன். அதற்கு பிறகு கடந்த 20 ஆண்டுகளாக பொது நிகழ்வுகளே கலந்து கொண்டு ஒரு அறக்கட்டளையினுடைய செயலாளராக இருந்து ஒரு துவக்கப்பள்ளியை தொலைவிலே தொடங்குவதற்கு அதற்கு செயலாளராக பணியாற்றிய பின்னர் இப்பொழுது ஓய்வு பெற்ற அரசியல் சங்கத்தில் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இங்கேயும் பொருளாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். வர்க்கநேரி நூலகத்திலே வாசகர் வட்டத்தினுடைய தலைவராகவும் செயலாற்றி கொண்டு என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 3 மக்களும் ஆசிரியர். எல்லாரும் எங்களுக்கும் ஆசிரியர் குடும்பம் தான். இங்கே என்னிடம் பயின்ற மாணவர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த வேலையை மகிழ்ச்சி.
நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே எதிர்பாராத விதமாக எனக்கு இவ்வளவு சிறப்புகள் செய்த நம்முடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், இங்கே எனக்கு வாழ்த்துக்கூடிய உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.